இப்போ நீங்கள் பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ஹோம்மேட் பை க்ரஸ்ட். நம்ம வீட்டில் செய்கிற பை க்ரஸ்டோட டேஸ்ட்டே தனி தாங்க. அதை அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளவு பட்டரியாக, அவ்வளவு சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பை க்ரஸ்ட் நீங்கள் எந்த பாய் செய்யணுன்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக ஆப்பிள் பாய், செரி பாய், ஏப்ரிகாட் பாய், எந்த பாய் செய்கிறதுக்கும் இந்த க்ரஸ்ட் பேஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். வாங்க இனி இந்த ஹோம்மேட் பை க்ரஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் க்ரஸ்ட் செய்கிறதுக்கு 2.5 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீனி, இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இனி இது கூட ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த பட்டர், அது 1 கப், 2.5 கப்பு மாவுக்கு 1 கப் பட்டர். இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவையும் பட்டரையும் இந்த மாதிரி கையால் நல்லா பிணைஞ்சு இந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு இதில் 6 டேபிள் ஸ்பூன் ஐஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம கையிலையும் சூடு இருக்கும். ஸோ அப்போ அந்த சூட்டில் அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகிடக்கூடாது. நமக்கு அந்த பை க்ரஸ்டில் பட்டர் அங்கங்கே சங்கியாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறது. நல்லா பிணைஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக்கி, இதை நீட் பண்ணக்கூடாது, அதை 2ஆக கட் பண்ணி இனி இதை 2 டிஸ்க் மாதிரி நம்ம அதை உருண்டையாக்கி ஒரு பிளாஸ்டிக் ரேப் போட்டு நம்ம இதை 1 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். 1 மணி நேரம் கழித்து இதை எடுத்து நம்ம பை க்ரஸ்ட்டை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆனால் 1 மணி நேரம் ரெஃப்ரிஜரேஷன் கண்டிப்பாக இதுக்கு அவசியம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 ஹவர் கழித்து உடனேயும் செய்யலாம், இல்லை அடுத்த நாள் கூட செய்யலாம். நீங்கள் ஃப்ரீசரில் போட்டுட்டு 1 மாதம் கழித்து கூட செய்யலாம். ஸோ அதனால் இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பை செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ பை க்ரஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இனி பை எப்படி செய்கிறது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய செரி பை ரெசிபி இல்லைனா என்னுடைய ஆப்பிள் பை ரெசிபி, இதில் ஏதாவது ஒன்று போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். அதனுடைய லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் அதை பாருங்கள். இப்போ அந்த பை க்ரஸ்ட்டை நம்ம எதுக்கு 2 போர்ஷனாக பிரித்து வச்சுருக்கோன்னா, ஒரு போர்ஷனை இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாதிரி விரிச்சிட்டு அதை அந்த பை பேனுக்கு பேஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம இனி ஃபில்லிங் எல்லாம் போட்டுட்டு இனி இதை கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு போர்ஷனை இதே மாதிரி நம்ம சப்பாத்தி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அதை மேலே வைப்போம். அதுக்காக தான் 2 போர்ஷன். இந்த பை மேலே கவர் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே சப்பாத்தியாக ஃப்ளாட்டாக அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி லேட்டிஸ், இந்த மாதிரி பேஸ்கெட் வீவ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்ம லேட்டிஸ் ஆட்டு கூட நம்ம பண்ணி பேக் பண்ணலாம். அவ்வளோதாங்க, பை க்ரஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்னுடைய பை ரெசிபீஸ், ஆப்பிள் பை ரெசிபீஸ், செரி பை ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், போய் கண்டிப்பாக பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.